தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழ்வது என்ற தொடர் போதனை நாம் வழங்கி வருகிறோம். இன்றைக்கு இந்த வாக்கு தத்தங்களை நம்பாதபடிக்கு நம்மை தடை செய்கிற சில காரியங்களை பற்றி பேச விரும்புகிறேன். சம் hindrances to our faith. நம்பர் 1, ஒரு உதாரண எண்ணத்தை சொல்கிறேன். பிற்போக்கான எண்ணம். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குன்னா, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஏன்னா நான் கடந்த காலத்தில் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன். கடந்த நாட்களின் என்னுடைய பாவத்தின் நிமித்தமாய் என்னுடைய தகுதியை நான் இழந்து விட்டேன். ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியாது, எனக்கு தகுதி இல்லைங்க அப்படின்னு அவங்க ஒருவேளை சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனசில் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பொய்யை பார்க்கலாம், 2ஆம் பொய். இது என்னன்னா, நான் தேவனுடைய கட்டளைகளை போதுமான அளவுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில் நடந்து அவர் அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு நான் பிரியப்படுத்த முடியாது, நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, அப்படிப்பட்டவனாக ஆகவும் முடியாது, என்ன மாதிரி ஆளெல்லாம் மாற முடியாது, மாறி அவரை உருப்படியாக பின்பற்ற முடியாது, அதனாலேயே நான் தேவனுடைய வாக்கு தத்தங்களெல்லாம் பெருசாக சுதந்திரிக்க முடியாது, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியாது என்ற ஒரு எண்ணம். சரி, இன்னொரு பொய், நம்மை தடை செய்கிற சில பொய்கள், அதான் பேசிகிட்டு இருக்கோம். 3வது ஒரு பொய். இந்த எண்ணம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு டேலண்ட் இல்லை, எனக்கு எபிலிட்டி இல்லை, கிஃப்ட் இல்லை, வரம் இல்லை, ஆற்றல் இல்லை, எனக்கு இதெல்லாம் வராது, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, நான் ஒரு காரியத்தை எடுத்து தொடங்கி அதை பெருசாலாம் கொண்டு வர முடியாது, நான் வீக்கு, பலவீனமானவன், என் பேக்ரவுண்டு வீக்கு, என்னால் இது முடியாது, எனக்கு இது வராது. சிலர் அந்த மாதிரி எண்ணம் அவங்க ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. சிலர் தேவன் பாருங்கள் அழைக்கிறார், அவங்களுக்கு சில ஆசைகளை கொடுக்குறார், சில ஐடியாஸை கொடுக்குறார், சில வாய்ப்புகளை கொடுக்குறார். அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் விசுவாசம் இருந்ததுன்னா அந்த டைரெக்ஷனில் ஸ்டெப் எடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறதுனால அந்த டைரெக்ஷனில் ஸ்டெப் எடுக்கிறது இல்லை. அவங்க என்ன, எனக்கு அவங்க மைண்டில் இருக்குது ஒரு ஐடியா, அது செய்யலான்னு போல் இருக்குது, ஆனால் நான் வீக்கு, என்னால் முடியாது, எனக்கு இதுக்கேற்ற டேலண்ட் இல்லை, நான் அவ்வளோ முக்கியம் இல்லை, நான் ஒரு சாதாரண எளிய மனுஷன், என் பேக்ரவுண்ட் ரொம்ப சாதாரணமானது, இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. தேவனே அவங்களுக்குன்னு சில காரியங்களை ஆயத்தம் பண்ணுவார், சில வழியில் திறக்க தொடங்குவார், ஆனால் அதுக்குள்ளே அவங்க நுழைய மாட்டாங்க. ஏன்னா அவங்கள தடை பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி எண்ணங்கள் தடை பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்கள்ட்ட மட்டும் விசுவாசம் இருந்ததுன்னா கைட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பார் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அவன் எந்திரிச்சு செய்ய போகிறேன், இந்த முயற்சியிட போகிறேன், என் முயற்சியை வாய்க்க பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கையோடு போய் செய்வாங்க, வாய்ச்சிரும். ஆனால் இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறதுனால அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், இந்த எண்ணம் சரியா தவறா? ட்ரூ ஃபால்ஸ்? என்ன நினைக்கிறீங்க? இதுவும் ஒரு அறகுறையான உண்மை தான். ஏன்னா உண்மையிலே என்கிட்ட டேலண்ட் குறைவு இருக்கலாம். ஒரு விதத்தில் பார்க்க போனால் உண்மையிலே சில காரியங்கள் எனக்கு ஒழுங்காக வராத மாதிரி இருக்கலாம். எனக்கு என்னுடைய பேக்ரவுண்ட் ஒரு வேளை உலகத்தின் கண்ணோட்டத்தில் வீக்காக இருக்கலாம், ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து நான் வராமல் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? உண்மையிலே என்கிட்ட சில பலவீனங்கள் இருக்கலாம். அதனால தான் இது அறகுறை உண்மைன்னு சொல்கிறேன். ஆனால் வேதத்தோட வச்சு பார்த்தா, வேதத்தின் சத்தியத்தோடு வச்சு பார்த்தா இது உண்மையா இல்லை. ஏன்னா என்கிட்ட என்ன குறைவு இருந்தாலும் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குறார் அவர். என்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வச்சு என்னை முன்னேற வைக்கிறது இல்லை. அவர் என்னை அழைச்சிட்டாருன்னா என்கிட்ட டேலண்ட் இருக்குதா இல்லையான்ற கேள்விக்கு இடமே இல்லை. அவர் என்னை அழைச்சிட்டாருனா, இதை செய்யும்படி அழைச்சிட்டாருனா அதுக்கு ஏற்ற ஆற்றலை, பவரை, ஞானத்தை, டேலண்ட் எல்லாத்தையும் அவர் கொடுப்பார். சில நேரம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்குள்ளே ஒரு டேலண்ட் இருக்கும், அது வெளிப்பட்டுருக்காது, அவங்களுக்கே தெரியாது அந்த டேலண்ட்டு இருக்குதுன்னு, அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா சில நேரம் வேணுக்குன்னே அப்படி நடக்குது, தெரில. தேவன் அழைக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே கேள்வி கேட்பீங்க, இவங்கள அழைக்கிறார் தேவன்? ஏன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு பாருங்கள், ஒருத்தருடைய பொட்டென்ஷியல் ஆற்றலை தேவன் மட்டும்தான் பார்க்க முடியும். ஒருத்தருக்குள்ளே என்ன இருக்கிறதுன்றதை கடவுள் மட்டும்தான் பார்க்க முடியும். அவங்க கூட பார்க்க முடியாது, அவங்க பெற்றோர் கூட பார்க்க முடியாது. நாளைக்கு ஒருத்தர் என்னவா ஆக முடியுன்றது கடவுளை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லாருமே நம்மளை குறைவாக எடை போட்டுடுறோம். என்னால் இவ்வளோ தான் முடியும், வராது, நடக்காது.
ஆனால் தேவன் வந்து ஒருத்தரை அழைக்கிறாருன்னா இவனால் இதை செய்ய முடியும், செய்ய வைப்பேன்னு அந்த நோக்கத்தோடு தான் அழைக்கிறாரு. ஆனால் அது சிலர் அதை ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கு இல்லையா அவங்களுக்கு. ஒன்றும் இல்லை, நீங்கள் மோசையை பாருங்கள். மோசையை தேவன் வந்து அழைச்சப்போ முச்செடியில் தோன்றி அவரை அழைக்கிறார் இல்லையா மோசையிட்ட சொல்கிறாரு, நீ போய் பார்வோன் இடத்துல பேசு, எகிப்திலிருந்து என்னுடைய ஜனங்களை வெளியே கொண்டு வா அப்படின்லாம் சொல்கிறப்போ மோசை என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நான் திக்குவாய். யாத்திரா 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு இல்லையா 3 நாளில், ஆண்டவரே நான் திக்குவாய், ஆண்டவரே எனக்கு பேச்சே வராது, என்ன போய் பார்வோன்ட்ட போய் பேசு, ராஜாட்ட போய் பேசு அப்படின்றார். என்னால் முடிவு வராது, எனக்கு பேச்சே வராது. பேச்சு வராதவன்ட்ட போய் பேசுனா என்ன அர்த்தம்? நான் நினைக்கிறேன் மோசை கிட்ட அந்த பிரச்சனை இருந்திருக்கும். ஒருவேளை ஓரளவுக்கு அவர் திக்குவாயாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா சும்மாவை சொல்லுவார். மேபி கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாரோ என்னன்னு தெரில. நிச்சயமாக ஏதோ ஒரு பலவீனம் இருந்திருக்கு போல இருக்கு. அப்போ அவர் சொல்கிறது உண்மை ஒரு விதத்தில். ஆனால் தேவன் அதை தெரியாமலே அழைக்கிறாரு. தேவன் சொல்கிறார் இந்த இடத்துல, அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத நீனு, நான் உன்னோட இருக்கிறேன், உன் வாயோடையும் இருப்பேன் அப்படின்றார். என்கிட்ட நீ திக்கு வாயின்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, எனக்கு எல்லாமே தெரியும், உன்னை அழைக்கிறேன், உன்னுடைய பலவீனத்தை பேசாதன்றாரு. கிதியோன் எடுத்துக்கோங்க. கிதியோன் வந்து நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்துலேருந்து வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர் வந்து தரிசனமாய் கிதியோன்ட்ட தேவன் பேசுகிற விதத்தை நீங்கள் பார்க்கணும், கிதியோன் பேசுகிற விதத்தை பார்க்கணும். அப்படியே தலைகள் இருக்கும். தேவன் வந்து கிதியோன்ட்ட பேசுகிறப்போ, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு கிதியோன் பேசுகிறப்போ நீங்கள் பார்க்கணும். வேடிக்கையாக இருக்கும். அப்படியே வாசித்து பாருங்கள் 12ஆம் வசனத்துலேருந்து. தேவன் வந்து கிதியோன் ரொம்ப பெரிய ஆள் மாதிரி நின்று பேசிகிட்டு இருப்பார். கிதியோன் வந்து ஆண்டவரே அப்படின்னு பேசின்னு இருப்பார். அந்த கான்ட்ராஸ்ட்டை பார்க்கலாம் பாருங்கள். தேவன் இவனை எப்படி பார்க்குறாரு, அவன் தன்னை எப்படி பார்க்குறான், அப்படி தலைகள் இருக்கும். பராக்கிரமசாலியே அப்படின்றாரு. கிதியோன் வந்து 15ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஆண்டவரே நான்லாம் எப்படி இந்த வேலையை செய்ய முடியும்? இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன், என் குடும்பமே சிறிய ஒரு குடும்பம்தான், அதில் நான் தான் ரொம்ப லிஸ்ட்டு சிறியவன். என்னை போய் அழைக்கிறீரே, தப்பான ஆள்கிட்ட வந்துட்டீர் ஆண்டவரே. யாரும் எங்களை ஒரு பொருட்டாகவே எண்ண மாட்டாங்க. நான்லாம் வந்து போய் இஸ்ரவேலர்களை ரட்சித்து இந்த மாதிரிலாம் போராடி ஜெயித்து இப்படிலாம் இந்த தேசத்தை நடத்த முடியாது அப்படின்ற. சில நேரம் தேவனுடைய அழைப்பு வந்து நம்முடைய மனசுக்கு எட்டாவதாக இருக்கும் பாருங்கள். அப்போ நம்ம மனசு நான் சொல்லும், என்னால் முடியாது, எனக்கெல்லாம் வராது, எனக்கு பலவீனம். ஆனால் தேவன் அழைக்கும்போது அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் பெருசாக நினைக்கக்கூடாது. நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய பேக்ரவுண்டை, நமக்கு இது இல்லை அது இல்லை டேலண்ட் இல்லை இதெல்லாம் நினைக்கக்கூடாது. தேவன் பாருங்கள், நாளைக்கு நீங்கள் என்னவாக போகிறீங்க, என்னவாக முடியும் என்பதை வச்சுக்கிட்டு பார்க்குறாரு. அவர் கடைசி வரைக்கும் பார்க்குறாரு. நம்ம சும்மா இன்றைக்கி இருக்கிறத பார்க்குறோம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற பிரசங்கியார், பெரிய பிரசங்கியார் பாருங்கள். அவர் உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கியார், சரித்திரத்திலே மிக சிறந்த பிரசங்கியார்னு சொல்கிறாங்க சிலர். அவர்கிட்ட சில பலவீனங்கள் இருந்தது. டிப்ரெஷன், அடிக்கடி அவருக்கு டிப்ரெஷன் வந்துடுமா. டிப்ரெஷன் யார் பிரசங்கியா இருக்குங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கே டிப்ரெஷன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களாம் உண்டு. இவர் வந்து பிரசங்கியாருக்கு டிப்ரெஷன் வருமா. அதாவது அவர் அதை பற்றி எழுதுறாரு சில நேரம், ஸ்பர்ஜனே எழுதுறாரு, சொல்கிறாரு அவருடைய சுவாபமே அந்த மாதிரியாம், கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஈஸியாக நெகட்டிவாக யோசிக்கிற ஒரு சுவாபம் சிலருக்கு அந்த மாதிரி இருக்குது. சிலர் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க, சுவாபமே அப்படி. சிலர் வந்து ஈஸியான, அவர் வந்து அந்த சுவாபமே கொஞ்சம் அப்படி. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் பிரசங்கியார் ஆகிட்டார். சின்ன வயசுலேயே வெற்றியும் பார்த்துட்டாரு. நிறைய பேர் அவரை குற்றஞ்சாட்டி அவரை ஒரு மாதிரி ஆக்கியும் விட்டாங்க பாருங்கள். சின்ன வயசில் எல்லாம் சந்திச்சு. அது மட்டும் இல்லை, சில சம்பவங்கள்லாம் அவர் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு முறை ஒரு சபையில் பெரிய ஆக்சிடெண்ட் நடந்து, ஃபயர் நடந்து, அதில் நிறைய பேர் இறந்து போய் அப்படியே க்ரஷ் பண்ணிடுச்சு அவரை. அதிலிருந்து அவர் முழுமையாக மீண்டு வர ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவருக்கு. இந்த மாதிரி காரணங்கள் நிமித்தமாய் அடிக்கடி டிப்ரெஷனில் போயிடுமா. ஆனால் அவர் சொல்கிறாரு, அந்த பலவீனத்தை தேவன் பயன்படுத்தி அதன் மூலமாய் அதிலிருந்து ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய வச்சார்ன்றார். அது எனக்கு வந்து என் ஊழியத்தை அழிக்கவும் இல்லை, என்னை எந்த விதத்திலையும் குறைக்கவும் இல்லை. சொல்லப்போனால் அந்த தீமையை தேவன் நன்மையாய் திருப்பி விட்டார். அந்த என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்குச்சு. அதனாலேயே நான் வேற விதமாய் ஜனங்களுக்கு ஊழியம் பண்ணேன். அப்படி கஷ்டப்படுற ஜனங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்களுக்கு நான் பேச முடிஞ்சது. அப்படி 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 வராரு பாருங்க அவர். அந்த வீக்னஸ் வந்து சொல்லப்போனால் என்னுடைய
ஊழியத்தை ஒரு வேற நல்ல டைரக்ஷனில் கொண்டு போச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 12 பாருங்கள். 2 கொரிந்தியர் 12:9-10 பவுல் அங்கே எழுதுகிறார். பவுலுக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது. மாம்சத்தில் ஒரு முள் என்று சொல்கிறார். இதுக்கு முந்தின வசனங்களில் ஆண்டவரே இந்த பிரச்சனையை எடுத்து போடணும்னு ஜெபிக்கிறாராம். தேவன் அவர் கொடுத்த பதில் இதுதான். 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும். பவுல் சொல்கிறார், ஆண்டவர் இந்த பிரச்சனை போட்டும். தேவன் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்தில் தான் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆண்டவர் இந்த பலவீனத்தை எடுத்து போடும். தேவன் சொல்ற, பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஒரு ஏரியாவில் ரொம்ப பலம் இருந்ததுன்னா அந்த ஏரியாவில் என்னுடைய பலம் பெருசாக தெரியாது. ஆனால் ஒரு ஏரியாவில் நீ பலவீனமாக இருந்தால் அந்த ஏரியாவில் தான் என் பலன் ரொம்ப பிரைட்டாக ஷைன் பண்ண முடியும். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் சொல்கிறார் தேவன். அதை புரிஞ்சுக்கிட்டு பவுல் பிறகு சொல்கிறார், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் சொல்கிறாரு. ஓகே ஆண்டவரே, அப்படின்னா கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய், என் பலவீனங்களை குறித்து நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், என் பலவீனங்களை ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நினைக்க மாட்டேன், என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டு. அந்த வார்த்தைகள் நம்மளால சொல்லுவோமா? கிறிஸ்துவின் வல்லமை எல்லாம் சொல்லுங்கள், என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அடுத்து சொல்கிற 10ஆம் வசனத்தில், அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். நான் பலவீனம், இது நடக்காது. நான் பலவீனமாய் இருக்கும்போது எல்லாம் சொல்லுங்க, நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். இதே போல் தான் இன்னொரு இடத்துல சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை எடுத்துக்கணும் பாருங்கள். என்னால் முடியாது, எனக்கு இது வீக்னஸ், டேலண்ட் இல்லை, இது அதை விட்டுக்கிட்டு இதை பேசணும் பாருங்கள். இந்த எண்ணங்களை அகற்ற வேண்டும். ஏன்னா தேவன் பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேணுக்குன்னே கொஞ்சம் வீக்காக இருக்கிற ஆட்களை, உலகத்தின் பார்வையில் முக்கியமில்லாத ஆட்களை, எளிய மக்களை, பெரிய பேக்ரவுண்ட் இல்லாதவர்களை வேணுக்குனே தேர்ந்தெடுப்பார். ஆமாம், உலகம் யாரை பெருசாக நினைக்காதோ வேணுக்குனே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் தேவன். பார்த்துருக்கீங்களா? வேணுக்குனே பண்ணுற மாதிரி தான் தெரியுது எனக்கு. யூத கலாச்சாரத்தில் அந்த காலத்தில் முதல் பிறந்த மகனுக்கு தான் முக்கியத்துவம். நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க, ஆனால் முதல் பிறந்த அந்த மகனுக்கு தான் டபுள் சொத்து, குடும்ப சொத்து, பொறுப்பு, பதவி, கனம் எல்லாமே. மற்ற பிள்ளைகளுக்கு சொத்து இருக்கும், ஆனால் இவனுக்கு டபுள் சொத்து பாருங்கள். இவனுக்கு தான் அதிக முக்கியத்துவம், இவனுக்கு தான் பெரிய பொறுப்பு, பதவி எல்லாம் கொடுக்கப்படும். குடும்ப தலைவன் அடுத்தவன் இவன் தான் இருப்பான் பாருங்கள். இப்படி தான் கலாச்சாரமே இருந்தது, உலகமே இப்படி தான் இருந்தது. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு? திரும்ப திரும்ப முதல் பிறந்தவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதில் ரெண்டாவது பிறந்தவனை தேர்ந்தெடுப்பார். இது நம்ம வேணுக்குன்னே வம்பிழுக்கிற மாதிரி இருக்குது. ஏசாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதில் யாக்கோபை தேர்ந்தெடுத்தார். 12 மகன்கள் இருக்காங்க யாக்கோபுக்கு. அதில் 11வது பிறந்த யோசேப்பை தேர்ந்தெடுக்கிறார். மோசேயும் பார்த்தீங்கன்னா முதல் பிறந்த மகனே கிடையாது, பிறகு வந்தவன். அவனை தேர்ந்தெடுக்கிறாரு. தாவீது குடும்பத்தில் லாஸ்ட்டு. அவனை யாரும் பெருசாகவே நினைக்கல, ஆனால் அவனை தான் தேர்ந்தெடுக்கிறாரு தேவன். இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இது ஒரு பேட்டர்ன். இது வேணுக்குன்னே இப்படி செய்கிறாருன்னு நான் எப்படி சொல்லலாம்னா, பவுலே புதிய ஏற்பாட்டில் இந்த மாதிரி பேசுகிறாரு. வேணுக்குன்னே தேவன் இப்படி தேர்ந்தெடுக்கிறான்ற மாதிரி பேசுகிறார். 1 கொரிந்தியர் 1:26 பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. சபையார்ட்ட சொல்கிறாரு, விசுவாசிகளுக்கு சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, நீங்கள் சுற்றி பாருங்கள், சபையை பாருங்கள், விசுவாசிகளை பாருங்கள். மாம்சத்தின்படி உலக பிரகாரமாக ஞானிகள் அநேகர் இல்லை. சிலர் இருக்கிறாங்க, ஆனால் அநேகர் இல்லை. வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. 27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார்.
தேவன் தெரிந்து கொண்டார்னு சொல்றார். 28 உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் திரும்ப பார்த்தீங்க, தேவன் தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, தேவன் தெரிந்து கொண்டார். நான் நினைக்கிறேன் வேணுகனே படுறார் தேவன். அப்படியே சொல்றார் பவுல், வேணுகனே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை தேவன் தெரிந்து எடுக்கிறாராம். ஏன் இப்படி பண்றாரு? 29 காரணம் கொடுக்கப்படுது. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் வெறும் பெரிய பேக்ரவுண்ட் உள்ளவனை, பெரிய வல்லவனை, வீக்னஸ் இல்லாதவன், பெரிய டேலண்ட் உள்ளவன் வெறும் இப்படி பார்த்து தேர்ந்தெடுத்துட்டார்னா அவன் நாளைக்கு சிறந்து விளங்கும் போது உலகமும் சரி அவனும் சரி என்னன்னு சொல்லுவாங்க? அவன் டேலண்ட்னால பெருசாக வந்துட்டான், அவன் பேக்ரவுண்ட்னால பெருசாக வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அது தேவனுக்கு பிடிக்காது. மனுஷனுக்கு தான் மகிமை போகுது. அங்கே மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார்னா, வேணுக்குன்னு பலவீனமானவனை தேர்ந்தெடுக்கிறாரு, வீக்காக இருக்கிறவனை தேர்ந்தெடுக்கிறார், பேக்ரவுண்ட் பெருசாக இல்லாதவனை அவனை எடுத்து பெரிய ஆளாக்கி அவனை வச்சு பெரிய காரியங்களை சாதிக்க செஞ்சார்னா நாளைக்கு உலகமும் சரி அவனும் என்னன்னு பேசுவாங்க? என்னால் இல்லைங்க, தேவ கிருபையால் தான் இப்படி நடந்தது. மகிமை தேவனுக்கு போகும் பாருங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா பாருங்க, இந்த எண்ணம் என்ன சொல்லுது உங்கள்கிட்ட? நீலாம் பெருசாக பண்ண முடியாது, சாதிக்க முடியாது, ஏன்னா நீ வீக்கு, டேலண்ட் இல்லை, இது இல்லை, உனக்கு இது வராது, சாதிக்க முடியாது. அதை நீங்கள் என்ன பண்ணணும்? தலைகளை திருப்பணும். ஓ அப்படியா, அப்போ தேவன் என்ன நல்லா தேர்ந்தெடுப்பார், என்ன நல்லாவே பயன்படுத்துவார், அவர் என்ன நல்லாவே முன்னேற வைப்பார், அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் நான் அனுபவிப்பேன். ஏன்னா அப்போ அவருக்கு மகிமை முழுமையாய் உண்டாகும். எனக்கு துளி அளவு மகிமை கூட வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதம், அவருக்கு மகிமை. அப்படி அதை எதிர்க்க வேண்டும். அந்த ஒரு பொய்யை எதிர்த்து நாம் விசுவாசத்தை தொடர்ந்து முன்னேறணும் பாருங்க.